ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு அழகான லவ் ஸ்டோரியான ஃபேட்டட் டு லவ் யூ அப்படின்ற ஒரு கொரியன் சீரிஸ் தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு ஹீரோவை ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க. அவர் ரொம்ப பெரிய பணக்காரரு. அது மட்டும் இல்லாம ஒரு கெமிக்கல் கம்பெனியோட ஒரு சிஓவா இருக்காரு. இவர் ராஜ பரம்பரை அப்படின்றதுனால இவங்களோட வம்சத்துல ஆண் குழந்தையே இல்ல அப்படின்றதுனால சீக்கிரமா இவங்களோட ரிலேஷன்ஸ்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்கூடா, சீக்கிரமா நம்மளுக்கு ஒரு வாரிசு வேணும், அதனால சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி இவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்ப கொரியாவுக்கு வந்துருவா, வந்ததும் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், சீக்கிரமாவே நல்ல செய்தி வரும் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லி சமாளிக்கிறா. அப்படியே நம்மளோட ஹீரோயினை பார்த்தனா ரொம்ப அழகான சுட்டித்தனமான பொண்ணு. இவங்க எப்பவுமே தன்னோட ஃப்ரெண்ட் என்னென்ன வேலை எல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு சந்தோஷமா அவங்க கூடயே சுத்திட்டு இருக்க ஒரு கேரக்டர். அப்படியே இந்த சீரீஸ்ல முக்கியமான இன்னொருத்தரை காட்டுறாங்க. இவர் யாருன்னா சின்ன வயசுல தன்னோட தொலைஞ்ச தங்கச்சியை தேடிட்டே இருக்கிறவரு. எப்படியாவது தன்னோட தங்கச்சியை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற வெறியிலேயே இருக்காரு. நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப வருஷமா அஃபேர்ல இருந்துட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்துல தன்னோட லவ்வருக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கறதுக்காக ஹீரோ கையில ரிங்க வாங்கிட்டு கிளம்புவாரு. அந்த நேரம் பார்த்து தூரத்துல ஏதோ ஒரு குழந்தை கீழே விழ போதும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வேகமா அந்த குழந்தைய காப்பாத்த வர, அந்த நேரம் பார்த்து 2 சின்ன பிள்ளைங்க கைரொப்ப பால் எல்லாம் வச்சுட்டு நின்னுட்டு இருப்பாங்க. தெரியாம அவங்களும் இவங்களும் இடிச்சு அந்த பால் எல்லாம் கீழே சதறி நம்ம ஹீரோயினும் வடிக்கி அடிச்சு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டு கீழே விழுந்ததுல அந்த ரிங்கும் அப்படியே மிஸ் ஆகி அவங்க கிட்ட போக, அதுக்கப்புறமா அந்த ரிங்கை ஹீரோ கிட்டயும் கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த மாதிரி சமயத்துல நம்ம ஹீரோயின் அவங்க கம்பெனி மூலமா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது அவங்க ஒரு ரெசார்ட்ல போய் ஸ்டே பண்ண போறாங்க அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவும் அவங்களோட லவர் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலான்ட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோவோட எதிரிங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவர் எப்படியா வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக ஒரு பாட்டில்ல மருந்தெல்லாம் கலக்கி வைக்க, அது தெரியாம தவறி அங்க இருக்கிற தண்ணியில விழுந்துடுது. தவறி விழுந்த அந்த பாட்டில் எடுத்து ஹீரோயினும் குடிக்க, இதனால ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ரூம்ல இருந்து அவங்களுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிடுது. அடுத்த நாள் காலையில இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்து பயந்துதான் மிச்சமா போச்சு. அந்த சமயத்துல ஹீரோயினும் சர்ச்சுக்கு போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக போறாங்க. இந்த மாதிரி தப்பு நடந்துடுச்சு, என்ன பண்ண போறனோ தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது அங்க ஃபாதர்ன்னு நினைச்சு ஏற்கனவே ஒரு தங்கச்சியை தேடிட்டு இருப்பாருல, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து இவரும் இவளுக்கு அட்வைஸ் பண்ற விதமா, நீங்க மட்டும் இந்த பொறுப்பை எடுத்துக்கணும், குழந்தையோட அப்பா கிட்டே இந்த விஷயத்த போய் சொல்லி அவரையும் பொறுப்பெடுத்துக்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயினும் வேலை செய்யறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. அதனால இந்த விஷயத்த தன்னோட அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக அவங்க ஊருக்கும் கிளம்பி போறாங்க. அவங்க அம்மா கிட்ட சொன்னா எந்த மாதிரி அவங்க அம்மா ரியாக்ட் ஆவாங்கன்றது தெரியாம பயத்திலே இவங்க போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும், ஏன்னா அங்க ஒரு சோப் ஃபேக்டரி இருக்கும், அதனால அந்த சோப் ஃபேக்டரி விக்கிறதுக்காக இவரும் அதே இடத்துக்கு வர, வீட்டுக்கு போன ஹீரோயினும் தன்னோட அம்மா கிட்ட நான் பிரெக்னெண்டா இருக்கமான்னு சொல்ல, அவங்க அம்மா ஹீரோயினை போட்டு பயங்கரமா அடி நடிக்கிறாங்க. ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சு ஹீரோயின் நேரா அவரை பார்த்து அவர்கிட்ட போய், உங்களாலதான் நான் பிரெக்னெண்டா இருக்கேன்ற மாதிரி சொல்ல, என்னடா இது வம்பா போச்சுன்னு சொல்லி ஹீரோக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. யார் சந்தோஷமா இருந்தாங்களோ இல்லையோ, ஆனா ஹீரோவோட பாட்டி பயங்கரமான சந்தோஷத்துல இருக்காங்க. சீக்கிரம்டா அந்த பேர குழந்தைய என்கிட்ட திருந்து கொடுங்க, நம்மளுக்கு வாரிசு பிறக்க போதுன்னு சொல்லி அவங்க பயங்கரமான சந்தோஷத்துல இருக்காங்க. வீட்டுல அம்மா எல்லாம் திட்டுறாங்கன்னு சொல்லி அவளுக்கு மனசே இல்லாம இந்த வயிற்றுல இருக்கிற குழந்தைய அபார்ஷன் பண்ணலாம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அந்த இடத்துல சர்ச்ல ஃபாதரா ஒரு ஆளை தப்பா நினைச்சுக்கிட்டாங்களா ஹீரோயின். அவரும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத பார்த்து, நான் சர்ச் ஃபாதர்லாம் இல்லங்க, இந்த மாதிரி என்னோட தங்கச்சி இந்த ஊர்ல தொலைஞ்சு போயிட்டாங்க, சோ அவங்களை தேடுறதுக்காக அடிக்கடி நான் இங்க வந்துட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினும் நான் அபார்ஷன் பண்ண போறேன்னு சொல்லவும், சரி நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவளுக்காக பிரேயும் பண்றாரு. அபார்ஷனுக்குலாம் எல்லாமே ரெடியாகி அவளை ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போற சமயம் நம்ம ஹீரோவும் பயங்கரமா தாவி எகிரி ஹீரோயினை நேரா பார்த்து, என்ன வேலை நீ பண்ற, தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாத, இந்த குழந்தை என்னோட குழந்தை, அதனால நீ இந்த மாதிரிலாம் முடிவெடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட வீட்லயும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கனால இந்த குழந்தைக்காக மட்டுமே ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட்டும் போட்டுக்கிறாங்க. ஆனா ஹீரோவோ தன்னோட லவ்வர் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாம இவங்க 2 பேருக்குமே பிரைவேட்டா தன்னோட சொந்தக்காரங்க முன்னிலையில சின்னதா ஒரு கல்யாணமும் நடந்து முடிக்குது. 2 பேருக்குமே விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் பண்றாங்க. ஆனா போக போக அவங்க வாழ்க்கையில எந்த மாதிரி சந்தோஷமா மாற போகுதுன்றது தெரியாமே அவங்க 2 பேரும் இங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்துலதான் ஹீரோயினா ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வர, இவ்வளவு பெரிய பணக்காரரான்னு சொல்லி அவங்க பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினா ஹீரோட பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சி அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டு கிட்ட அப்பப்ப அந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிட்டே இருக்கா.
அதுக்கேத்த மாதிரி ஹீரோவும் வந்து ஒரு டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்து, இந்த குழந்தை வயித்துல இருந்து பிறந்த பிறகு நீ இந்த வீட்டை விட்டு போயிடணும். ஏன்னா இந்த குழந்தைக்காக தான் நான் உன்னை இங்க வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அது மட்டும் இல்லாம உனக்கு நிறைய பணமும் கொடுத்து அனுப்புறேன் போகும்போது அப்படின்னு சொல்ல, உடனே இவளும் ரொம்பவுமே இன்னசென்ட்டா, எனக்கு இந்த பணம் எல்லாம் தேவையே கிடையாது, நான் வேணும்னா இந்த குழந்தைய நல்லா வளர்த்துக்கிறேன், ஆனா இந்த படத்தை நீங்க தர தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்ல, அவனுக்கு இது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா ஆன மாதிரி ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்தும் போட்டு கொடுத்துடுறா. ஹீரோயினோட ஊர்ல ஒரு சோப் ஃபேக்டரி இருந்ததுல, அந்த சோப் ஃபேக்டரியை விக்காதீங்க, அங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க, அதை விக்க வேணான்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிருப்பா. ஆனா ஹீரோ அவளுக்கு தெரியாம அந்த சோப் ஃபேக்டரியை வேற வித்துடுவான். இந்த மாதிரி சமயத்துல இவனோட பாட்டி ப்ரீநேட்டல் கவுன்சிலிங் கிளாஸ்க்கு எல்லாம் போய் உன் பொண்டாட்டியா இந்த நேரத்துல சந்தோஷமா பாத்துக்கூடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இருந்தாலுமே இஷ்டம் இல்லைனாலும் அவங்க பாட்டி சொல்றதுக்காக அவரும் போறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவங்களும் நல்லா க்ளோஸ் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி சமயத்துல தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட அவளோட டிவோர்ஸ பத்தியும் சொல்றா. ஹீரோயின் வந்து தன்னோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு ரோட்ல நடந்து வரத பார்த்து இவருக்கு பயங்கரமா பொசசிவ் ஆகுது. இந்த மனுஷன் டிவோர்ஸ் தானே பண்ண போறாரு, ஆனாலும் தன்னோட வைஃபை இன்னொரு பையன் கூட வரது அவருக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஹீரோவோட லவ்வரும் நான் கொரியாக்கு போய் என்னோட லவ்வரை பார்க்க போறேன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. என்னதான் நம்ம ஹீரோயினை அவங்க ஃபேமிலில இருக்கிறவங்க எல்லாருமே மிடில் கிளாஸ் பொண்ணு அப்படின்றனால அவளை ஏதாவது நறுக்குன்னு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினாலுமே, ஆனா அவ ரொம்பவுமே அவங்க எல்லாருக்குமே சாஃப்டா பதில் சொல்லி அவங்க எல்லாருடைய மனசையும் வின் பண்ணிடுறா. ஹீரோவும் இந்த சோப் ஃபேக்டரியா வித்துட்டான்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வந்து ஹீரோயினும் பயங்கரமான மனவேதனையில இருக்காங்க. நம்ம டிவோர்ஸ் ஆன பிறகு எனக்கு எதுவுமே வேணாம், அந்த சோப் ஃபேக்டரியை மட்டும் அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லி அவ்வளவு தூரம் நான் கேட்டனே, ஆனா அவன் எதையுமே புரிஞ்சுக்கலையேன்னு சொல்லி அவன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரம் பார்த்து ஹீரோ வர நேரத்துல ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவை வெறுப்பேத்துறதுக்காகவே ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவளை கட்டியும் பிடிக்கிறாரு. இத பார்த்த ஹீரோக்கு பயங்கரமா வயித்தெரிச்சல் தான் சொல்லலாம். அதனால வீட்டுக்கு போன அவரும் தன்னோட வைஃபை தூங்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல அப்படியே படுத்து போட்டோவும் எடுத்துக்கிறாரு. இவ்ளோ பொசசிவ் எதுக்கு இந்த மனுஷனுக்கு? ஹீரோயின் வேற என்னடா மூஞ்சி தூக்கி வச்சிருக்கா, எதுக்கு இவ இந்த மாதிரி பண்றாளேன்னு தெரியாத ஹீரோவும் அவகிட்ட போய் கேக்குறாரு. அப்பதான் அவருக்கு புரிய வருது, ஓ அந்த ஃபேக்டரியை வித்ததுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாளோ அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு அந்த நேரத்துல தான் புரியவும் வருது. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் என்னோட தங்கச்சியை நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும், ஒவ்வொரு வாட்டியும் அவ கிடைச்சிருவான்ற நம்பிக்கையில தான் நான் வந்துட்டு இருக்கேன், அதனால சீக்கிரமா அவளை நான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க வீட்டுல சொந்தக்காரங்களா வந்தா மட்டும் அவங்கள மாதிரி ஒரு சந்தோஷமான கப்பல் யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி போஸ்ட் எல்லாம் கொடுத்து பயங்கரமா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா வெளியில எல்லாமே நாடகமா தான் இருக்கும். இந்த மாதிரி சமயத்துல ஹீரோவோட தங்கச்சிக்கு திடீர்னு டெலிவரி பெயின் வர அவங்கள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் அழகா குழந்தையும் பெத்தெடுக்கிறாங்க. அந்த குழந்தைய ஹீரோ வாங்கி கையில வச்சு பார்க்கும் போது அவருக்கு வயிற்றுல வளர தன்னோட குழந்தை ஞாபகம் தான் வருது. அதனால வீட்டுக்கு போனதுமே ஹீரோயினும் குழந்தைக்கு ஸ்டோரி எல்லாம் சொன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இதை கேட்ட ஹீரோவும் நைட்டு ஃபுல்லா அந்த குழந்தைக்காக பயங்கரமா ஆசையா ஸ்டோரி சொல்லிட்டே இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஹீரோயினை சோஃபால தான் படுக்க வச்சிருப்பாரு. இனிமே நீ சோஃபாலாம் படுக்காத, என் கூட சேர்ந்து பெட்லயே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவளையும் பக்கத்துல பெட்ல படுக்க வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி நாட்கள் போயிட்டே இருக்க ஹீரோயினுக்கும் நாசியா வாமிட்டிங் சொல்லி அவளுக்கும் நிறைய பிரெக்னன்சி சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் மீடியால இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஹீரோயினை பிடிச்சு நீ வேணும்னே ஹீரோட பணத்துக்காக தானே பிரெக்னெண்டா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனா அந்த நேரத்துல வேகமா வந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவங்கள பிரஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இவருக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே ஃபீல் பண்றா. அது மட்டும் இல்லாம இவரும் அந்த குழந்தைக்காக மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி அந்த பொண்ணுகிட்டயும் ப்ராமிஸ் பண்றாரு, சரி நீ வெயிட் பண்ண, நான் சீக்கிரமா அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன், அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த நேரம் ஹீரோவோட பாட்டி இந்த ஹீரோயினை ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா இவதான் அவ பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டவ அப்படின்னு சொல்லி இவளை எல்லாருமே இலக்காரமா தான் பேசுறாங்க. ஆனா அந்த நேரம் அவ்வளோ பேரோட மத்தியிலயும் ஹீரோ மைக்க பிடிச்சு இன்னைக்கு நான் என்னோட வைஃபை பத்தி தான் பேச போறேன், என்னோட வைஃப் எவ்வளவு அழகானவ, எவ்வளவு திறமையானவ தெரியுமா, இந்த மாதிரி யாருக்குமே வைஃப் கிடைக்காதுன்னு சொல்லி அவர் பயங்கரமா பெருமையா பேசுறாரு. இதை கேட்ட அந்த கேலி பண்ண வாய் எல்லாமே வாயை மூடிச்சுன்னே சொல்லலாம். தன்னோட வைஃபையும் குழந்தையும் ரொம்ப விரும்புறேன் அப்படின்ற மாதிரி எல்லார் முன்னிலையும் சொல்றாரு. இந்த மாதிரி ப்ரெஷியஸான ஒரு பொண்ணை லைஃப்ல நான் எப்பவுமே மிஸ் பண்ண கூடாது, என்னோட வாழ்நாள் ஃபுல்லா அவளை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு அந்த நேரத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம
அப்படி திகச்சு போய் நின்னுட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரி சமயத்துல ஹீரோயின் அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போய் தன்னோட குழந்தை எப்படி அழகா அசைதுன்றத பார்த்து 2 பேருமே பயங்கரமா சந்தோஷமாயிடுறது மட்டும் இல்லாம ஷாப்பிங்லாம் கூட்டு போய் அவளோட ஒய்ஃபுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வாங்கி கொடுத்து அவளை சந்தோஷமா பாத்துக்கிறாரு. காலையில எந்திரிச்சதுமே தன்னோட குழந்தைகிட்ட பேசுறதுதான் வேலையா இருக்கு அவங்களுக்கு. இதனால அவங்க 2 பேருமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எதுவுமே அவங்களோட மனசுக்கு தெரியாம இந்த மாதிரி சமயத்துல ஹீரோவும் ஹீரோயினும் டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு அக்ரிமெண்ட் வச்சிருப்பாங்களே, அந்த அக்ரிமெண்ட் எப்படியோ ஹீரோயினோட வீட்டுக்கு தெரிய உடனே ஹீரோயினோட அம்மாவும் வந்து நீ இனிமே இங்க வாழ வேண்டாம் வந்துரு என் கூடன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்துடுறாங்க. தன்னோட ஒய்ஃபை போய் கூட்டிட்டு வரணும்னு சொல்லி போற வழியில அங்கேயே நடு ரோட்லயே பரிதாபமா மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. எதனால விழுந்தாருன்னு தெரியல. வேகமா அவரை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ஹஸ்பண்ட் வருவான்னு சொல்லி ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஆனா அதுக்குள்ள இந்த மாதிரி நியூஸ் சொல்லவும் அவளுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுறதுன்னு தெரியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அவனை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கும் போறா. ஹீரோவுக்கு கான்ஷியஸ் வந்ததுமே அவர் ஃபர்ஸ்ட் தன்னோட லவ்வரை தான் பாக்குறாரு. எப்பவுமே வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் இருக்காதுல்ல, கஷ்டமான காலங்களும் நம்ம கடந்து போகணும்ல. அந்த மாதிரி ஹீரோ எதனால மயக்கம் போட்டு விழுந்திருப்பானா, அவனுக்கு இருந்த பயங்கரமான ஸ்ட்ரெஸ்னாலையும் அவங்க ஃபேமிலில இருந்த ஜெனடிக் டிசீஸ்னாலையும் அவனுக்கு ஷார்ட் டர்மா மெமரி லாஸ் ஆயிடுச்சு. இதனால அவனுக்கு ஹீரோயின் கூட கல்யாணம் ஆனது மறந்தே போச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லவும் ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. மறுபடியும் எல்லா உண்மையும் அவனுக்கு தெரிய வந்து திரும்ப அவனோட உடல்நிலை இன்னும் மோசமாயிட போதுன்னு சொல்லி டாக்டர் உடனே ஹீரோயினை பார்த்து இது உன்னோட பர்சனல் அசிஸ்டன்ட்னு சொல்லி பொய்யும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருந்தாலுமே ஹீரோக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு அவ அமைதியாவே இருக்கா. இந்த மாதிரி சமயத்துலதான் ஹீரோ போன்ல அவரை பத்தி நியூஸ்ல பாக்கும்போது அவருக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் இருக்க விஷயம் தெரியுது. என்னடா இது, நம்ம போய் அவளை பர்சனல் செக்ரட்டரின்னு நினைச்சிட்டோமே, கடைசியில அவன் நம்மளோட ஒய்ஃபான்னு சொல்லி ஷாக் ஆறது மட்டும் இல்லாம அவனோட உண்மையான செக்ரட்டரிய கூப்பிட்டு என்ன விஷயம் என்ன கதைன்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்க ஆரம்பிக்கிறான். என்னதான் அவனுக்கு அவ ஞாபகத்துல இல்லனாலுமே திரும்பி எல்லாத்தையுமே அவன் நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் இவனோட லவ்வரும் சீக்கிரமா அவளை டிவோர்ஸ் பண்ண, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயத்துலதான் ஹீரோவும் அவனோட வீட்டுல தன்னோட குழந்தையை எப்படி ஆசையா வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு அழகான ஒரு டைரி போட்டு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பா. என்னடா இது, நம்மளோட குழந்தையதான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா, ஆனா இருந்தாலுமே நம்மளுக்கு எந்த மெமரியுமே இல்லையே, நான் இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டேனே சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அவரோட மெமரி எல்லாம் திரும்பி ஞாபகப்படுத்தி பார்க்கும் போதுதான் எவ்வளவு சந்தோஷமா அவளோட இருந்தோம் அப்படின்ற ஞாபகம் வந்து அவ இல்லாத வாழ்க்கையே எனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி அவளை தேடி வேகமா கார்ல போயிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஆசையா அவளை தேடி போனாலுமே இன்னொரு பக்கம் டாக்டரும் சொல்லிருப்பாரு, இந்த பிரச்சனை உனக்கு அடிக்கடி வந்துட்டே தான் இருக்கும், அதனால உன்னால எப்படி மேனேஜ் பண்ண முடியுமே தெரியலன்னு சொல்லி டாக்டர் சொல்லவும் எதுக்குடா நம்ம இன்னொரு பொண்ணுங்களோட லைஃப் எல்லாம் நம்ம பாதிக்கணும்னு சொல்லி தன்னோட லவ்வர் கிட்டயும் சரி இனிமே நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், நீ உன்னோட லைஃப பாத்துக்கோன்னு சொல்லி அவகிட்ட சொல்றது மட்டும் இல்லாம தனக்கு எல்லாம் மறதியா தான் இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் முன்னாடியும் நடிக்கிறாரு. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நான் மறுபடியும் பிரான்ஸ்க்கு போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோ அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல தனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி தான் இறந்துட்டாலுமே அவனோட மொத்த சொத்து எல்லாமே ஹீரோயினுக்கும் அவன் வயிற்றுல இருந்த குழந்தைக்கும் தான் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் எதிர்பாராத விதமா ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆகி வயிற்றுல இருந்த குழந்தையும் அபார்ஷன் ஆயிடுது. இந்த வேதனைய அவளால தாங்கிக்க முடியாம இந்த மாதிரி ஆகும்னு ஒரு நாள் கூட அவன் நினைச்சு பார்த்ததே இல்ல. ஆனா கடைசியில இந்த மாதிரி ஆனதால ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நான் பிரான்ஸ்க்கு போறனால நீயும் அங்க என் கூட சேர்ந்து வந்துரு, இவ்ளோ கஷ்டத்துல என்னால உன்னை இங்க விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லி அவளையும் கையோட கூட்டிட்டு போறாரு. ஆனா ஹீரோவோ வேகமா வந்து அவளை தடுத்து நிறுத்தணும், அவளை எப்படியாவது தான் பக்கத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வேகமா ஏர்போர்ட்டுக்கும் வந்து பாக்குறாரு. ஆனா எங்கேயுமே ஹீரோயினை காணல, ஏன்னா அவ கிளம்பியும் போயிட்டா. இப்படியே 3 வருஷம் போயிடுது. அதுக்கப்புறமா ஹீரோயினும் ஒரு வாட்டி ஊருக்கு வரா. அந்த நேரம் ஹீரோயினை பார்த்ததுமே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அந்த இடத்துல இருந்து ஹீரோவை ஹீரோயின் காப்பாத்தி அவளோட வீட்டுல போய் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பேப்பர்ல சின்னதா ஒரு குறிப்பு மாதிரி எழுதி வச்சுட்டு அவளும் வேலைக்கு கிளம்பிடுறா. முழிச்சு பார்த்த ஹீரோவும் அந்த பேப்பர் நோட்டு பார்த்துட்டு எப்படியோ தன்னோட ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இருக்காரு. எப்படியாவது அவளை நேரா பார்த்து பேசணும் அப்படின்ற முடிவுலயும் இருக்காரு. எப்படிதான் ஹீரோயின் கூட பேசலாம்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருந்த சமயத்துல அவருக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்குது. அதாவது தன்னோட ஒய்ஃப், அதாவது ஹீரோயின் பிரெக்னன்டா இருந்தப்ப அவ வயிற்றுல இருந்த குழந்தைக்கு உருவம் கொடுக்கற மாதிரி ஒருத்தர் தன்னோட ஒரு பெயிண்டர் அவளோட குழந்தைய வரைஞ்சிருப்பாரு. அந்த பெயிண்டர் மாதிரி ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பேசி பழக ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோயினும் அவர்கிட்ட கேக்குறாங்க, அதாவது எனக்கு அந்த குழந்தையோட போட்டோ மறுபடியும் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பெயிண்டரா நடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் சரி நான் கண்டிப்பா எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு திடீர்னு வந்து அவகிட்ட ப்ரப்போஸும் பண்றாரு. தூரத்துல இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த ஹீரோக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. ஹீரோயின் என்ன பேசுறாங்கன்றத கேக்குறதுக்கு முன்னாடியே அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஆனா ஹீரோயினும்
தன்னோட ஃப்ரெண்டு மேல அவளுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வந்ததில்லைன்னு சொல்லி அவனை லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்கிட்டயே சொல்லிடுறா. தன்னோட வயித்துல இருந்த குழந்தை அபார்ஷன் ஆகி 1 வருஷம் ஆன நிலையில ஹீரோயினும் அந்த குழந்தைக்கு மரியாதை செய்யற விதமா அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துலயே பூலாம் வச்சுட்டு போறா. அந்த நேரம் நீ எதுக்கு இன்னும் குழந்தைய பத்தி யோசிச்சுட்டு இருக்க, உன்னோட லைஃப பாத்துட்டு நீ மூவ் ஆன் பண்ணிட்டே போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த குழந்தைல அவளால எப்படி மூவ் ஆன் பண்ணிட்டு போக முடியும்? அந்த சமயத்துலதான் ஹீரோயினும் பெயிண்டரா நடிச்சிட்டு இருந்த ஹீரோ கிட்ட இன்னும் நான் 6 மாசத்துக்கு கொரியால தான் இருக்க போறேன், அதனால சீக்கிரமா என்னோட ஒர்க்கை முடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த விஷயத்த தெரிஞ்ச ஹீரோ உடனே இந்த 6 மாசம் ஃபுல்லா ஹீரோயின் கூட அவ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயினை அவனோட கம்பெனில கொலாபரேஷனுக்காக கூப்பிடுறான். அப்ப கூட ஹீரோ இல்ல இது பிசினஸ் பர்பஸ் தான், நீ ஒன்னும் ரொம்ப பர்சனலாலாம் எடுத்துக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். மறுபடியும் இவங்களோட வாழ்க்கையில அந்த சந்தோஷமான தருணங்கள் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோ தினமும் ஹீரோயினை ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு நாள் திடீர்னு பயங்கரமா மழை பெய்யவும் இவங்க ஓடி போய் ஒரு இடத்துல மறைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் ஹீரோ ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணலான்ட்டு போறாரு. ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் மயக்கம் போட்டு கீழே விழுந்து அவங்களுக்கு ஜுரம் வந்து ஹீரோ அந்த நேரத்துல கூட ஹீரோயினுக்கு மருந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவளை பத்திரமா தன்னோட கைக்குள்ளேயே புதைச்சு பாத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து இந்த பெயிண்டரா தன்னை ஏமாத்திருக்காருன்னு சொல்லி என்னடா இது இந்த ஆள் இவ்ளோ ஃபேக்கா இருக்கானேன்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் லாயர் கிட்ட வேற சொல்லிருப்பான், எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உடனே அந்த சொத்தெல்லாம் ஹீரோயின் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான். அந்த ஆடியோ ஆதாரத்தெல்லாம் எடுத்து ஹீரோயின்கே தெரியாம அந்த லாயர் ஹீரோவோட பேக்ல வச்சது மட்டும் இல்லாம ஹீரோ ஹீரோயினை எவ்வளவு மிஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வீடியோ பேசியிருப்பாரு. வீட்டுக்கு போன ஹீரோயினும் அந்த ரெக்கார்டர் ஆன் பண்ணி ஹீரோ என்னென்னலாம் தனக்காக பண்ணிருக்காரு அப்படின்ற விஷயத்த கேட்டதுமே அவங்க பயங்கரமா ஷாக் ஆறது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை பிளே பண்ணி பார்க்கும் போது அவங்களுக்கு பயங்கரமான அழுக வருது. ஏன்னா இனிமே போற காலத்துல எல்லாமே ஹீரோ எப்ப நல்லா இருப்பாரு, அவருக்கு எப்ப மெமரி லாஸ் ஆகும்லாம் தெரியாதுல்ல. ஆனா என்ன மெமரி லாஸ் ஆனாலும் ஹீரோயினை எப்பவுமே மறக்க மாட்டேன், அவதான் என்னோட வாழ்க்கையே, அவதான் என்னோட சந்தோஷமே அப்படின்ற மாதிரி அந்த ரெக்கார்ட்ல இருக்கும். இதை கேட்ட ஹீரோயினுக்கு பயங்கரமான அழுக வருது. அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் பிரஸ் கான்ஃபரன்ஸும் வச்சு தனக்கு மெமரி லாஸ் இருக்கிற விஷயத்த வந்து அங்க இருக்கிற பிரஸ் கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம என்னால இந்த கம்பெனி எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால இதை நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. ஆனா அந்த சமயத்துல ஹீரோயின் வேகமா வந்து உனக்கு என்ன ஆனாலும் சரி, என்ன மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை கட்டி பிடிச்சு அழறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஹாப்பி எண்டிங் தானே. அதனால ஹீரோயினோட அம்மா ஹீரோ நினைச்சு ரொம்பவுமே கஷ்டத்துல இருப்பாங்க. அதனால அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதுக்காக பயங்கரமா பின்னாடி போய் அலையறாரு. கடைசியா ஹீரோயினோட அம்மாவும் ஒத்துக்கிட்டதால எல்லாரும் முன்னிலையிலும் இவங்க 2 பேருமே சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இனிமே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம 2 பேருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி கடைசியா இவங்க 2 பேருக்கும் அழகான ட்வின்ஸ் குழந்தைங்களும் பிறக்கிறாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலயும் சந்தோஷம் கஷ்டம்னு எல்லாமே கலந்துதான் வரும். அதை எப்படி நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணி வாழ்றோம் அப்படின்றதுலதான் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, இந்த உலகத்துல நமக்கு பிடிச்சவங்கள இந்த ஒரு வாட்டி தான் நம்மளால பார்க்க முடியும். இதுக்கப்புறம் ஒரு ஜென்மம் இருக்கோ இல்லையோ, ஆனா இருக்கிற வரைக்கும் நம்ம அவங்க கூட நம்ம சந்தோஷமா வாழணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஆதரவை கொடுக்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.